வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ பார்க்க போறோம். கரையானை எப்படி வீட்ல இருந்து ஒழிப்பது, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கரையான் வீட்ல இருந்துச்சுன்னா வீட்டுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வீட்ல பாத்தீங்கன்னா வீட்டை நல்லா சுத்தமா வச்சிருந்தாலும் கரையான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த வீடியோல கரையானை எப்படி ஒழிக்கிறது மற்றும் அது திரும்ப வராம எப்படி தடுக்கிறது, இதற்கான மெத்தட் அண்ட் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் நம்ம முழுக்க 100% நேச்சுரல் பொருட்களை வச்சு ஒரு பைசா கூட செலவில்லாம கரையானை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரையானுக்கு ட்ராப் வைக்கணும். அதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ். இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. இந்த அட்டைப்பெட்டியை நல்லா தண்ணி ஊற்றி ஈரமாக்கிக்கோங்க. இந்த ஈரமான அட்டைப்பெட்டியை உங்கள் வீட்டில் எந்த ரூமில் அல்லது எந்த இடத்துல கரையான் இருக்கோ அந்த இடத்து பக்கத்தில் இந்த அட்டைப்பெட்டியை வச்சிருங்க. இதை ½ an hour டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த அட்டைப்பெட்டி அங்கேயே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கரையானும் இந்த அட்டைப்பெட்டியில் தாங்க இருக்கும். ஏன்னா இந்த அட்டைப்பெட்டியை நம்ம ஈரம் பண்ணனால அந்த ஸ்மெல் அந்த கரையான ஈர்க்கும் மற்றும் இதுல இருக்க செலுலோஸ் கரையானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லா கரையானும் இந்த அட்டைப்பெட்டியை சாப்பிட்றதுக்கு வந்துடும். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த அட்டைப்பெட்டியை அப்படியே வெளியே தூக்கிட்டு போய் வச்சு எரிச்சிருங்க. இதுலயே நம்ம வீட்டில் இருக்க முக்கால்வாசி கரையான் அழிஞ்சிடும். அடுத்ததான் வீட்டில் இருக்க மிச்ச மீதி கரையானை எப்படி அழிக்கிறது மற்றும் அது திரும்ப திரும்ப வராம எப்படி தடுக்கிறது, இதற்கான டிப்ஸை நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு நான் உங்களுக்கு 4 டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த 4 டிப்ஸ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். டிப் நம்பர் 1, வேப்பிலை எடுத்துக்கோங்க. வேப்பிலை நல்லா காஞ்ச வேப்பிலையா இருக்கணும். இது வெயில் படாம நல்லா காய வச்சு இந்த மாதிரி சருகு மாதிரி ஆகணும். இதை மிக்சர் ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல கரையான் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல அது மண்ணிலேயே குட்டியா கூடு மாதிரி கட்டி வச்சிருக்கோம். அந்த இடத்துல இந்த வேப்பிலை பொடியை தூவி விடுங்க. அல்லது உங்க வீட்டுல மரப்பொருட்கள்ல கரையான் இருந்துச்சு, அதாவது கதவு, ஜன்னல் மற்றும் ஃபர்னிச்சர் இந்த மாதிரி பொருட்கள்ல தான் கரையான் கூடு கட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். வேப்ப எண்ணெயை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு எந்த இடத்துல கரையான் தங்கி இருந்துச்சோ அந்த இடத்துல வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சுடு தண்ணி எடுத்து அதுல உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியை நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா செமையா உப்பு கரிக்கணும். அந்த மாதிரி அதிக அளவு உப்பு அதுல சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு கரையானோட கூடு, அதாவது கரையானோட புற்று உங்க வீட்டுல எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல இந்த உப்பு தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டிப் நம்பர் 3, 1 கப் அளவு வினிகர் எடுத்துக்கோங்க. அதுல 2 எலுமிச்சைப்பழ சாறு அதுல சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு கரையான் இருந்த இடத்துல இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டிப் நம்பர் 4, நல்லா காரமான மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. இதை கரையான் இருந்த இடத்துல, அதாவது கரையானோட புற்று அந்த இடத்துல இந்த மிளகாய் தூளை நீங்க தூவி விடலாம். இல்லைனா இதை லைட்டா தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு கரையான் இருந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த 4 டிப்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணலாம். அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் கரையான் ட்ராப் செஞ்சு கரையான ஒழிச்சதுக்கு அப்புறமா இந்த 4 டிப்ல ஏதாச்சும் ஒரு டிப்பை ரெகுலரா கண்டினியூஸா ஒரு வாரத்துக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல இருந்த கரையான் முற்றிலுமா ஒழிஞ்சிடும் மற்றும் கரையான் திரும்ப வரதையும் நம்ம தடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 100% நேச்சுரலான பொருட்களை வச்சு ஒரு பைசா கூட செலவில்லாம கரையானை எப்படி ஒழிக்கிறது மற்றும் கரையான் திரும்ப திரும்ப வராம எப்படி தடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.